ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்னைக்கு பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும். கடைகளில் விற்கிற ட்ரையாங்கல் ஷேப் குர்குரே வீட்டிலேயே செய்யலாம். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸுக்கு பிரச்சனையே இருக்காது. ஸ்கூல் விட்டு வந்ததுமே எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போதும் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். ட்ரையாங்கல் ஷேப் குர்குரே செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். நான் எந்த கப்பில் மாவு அளந்தனோ அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதோட 1/4 டீஸ்பூன் ஓமத்தை இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சம் போல் உப்பு, ஒரு நூல் ஆப்பசோடா சேர்த்துக்கோங்க. ஆப்பசோடா சேர்க்குறத நான் காமிக்க மறந்துட்டேன். உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு வந்ததுக்கப்புறம் உப்பு நல்லா கரைஞ்சிட்டு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிற அரிசி மாவு கிராம் கணக்கில் 200 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அடுத்து இதோட ஒரு சின்ன கப்பால் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவோட அளவு 80 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து கட்டிகள் படாமல் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கலாம். மாவை கையில் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குதுன்ட்டு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே 50 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சின்ன கப்பால் 3/4 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டாச்சு. அடுத்து இந்த மாவை ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா மாவு ஆறிடுச்சு. இப்போ கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. உங்களுக்கு சூடு பொறுக்கல அப்படின்னா நீங்கள் கையில் கொஞ்சம் தண்ணியை நனைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். கடாயிலே வச்சு பிசைஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால நான் கீழே எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு கொடுத்துக்கிறேன். அவ்வளோதான், மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சு கொடுத்தாச்சு. பாருங்கள், மாவை இப்போ நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குர்குரே முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கல் மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவிட்டு அதுக்கப்புறம் மாவு கல் மேலே வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு நல்லா உருட்டி கொடுத்துக்கலாம். இந்த லேயரோட அளவு பார்த்திங்கன்னா பூரிக்கு உருட்டுற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக உருட்டி எடுத்துக்கோங்க. அடுத்து இதை நீல வாக்கில் சைடில் இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி லைனாக போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு அங்கங்கே குட்டியை ஓட்டை போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இனி கத்தியை வச்சு இந்த மாதிரி ட்ரையாங்கல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மொத்த மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கையில் மேக்ஸிமம் மாவு ஒட்டாது. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மொத்த மாவுமே ரெடி பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ நல்லா காய வச்ச எண்ணெயில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற குர்குரேவை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய்க்குள்ளே போட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் நல்லா வேக வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயோட சலசலப்புலாம் அடங்கிட்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கலர் மாறாமல் அந்த குர்குரே கலர் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு முறுக்கு மாதிரி நல்லா செவந்து வந்துடும். இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்குதுன்ட்டு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குதுன்ட்டு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற குர்குரேவும் எண்ணெய்க்குள்ளே போட்டு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குர்குரேவை வீட்லேயே செஞ்சு வச்சிட்டோம்னா மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு சொல்லி நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்லுவீங்க. அவ்வளோதான், மொத்த குர்குரேவும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம பொரிச்ச குர்குரேவோட 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற மசாலா எல்லா குர்குரேவிலையும் நல்லா ஒன்று போல் கலந்து வரணும். அந்தளவுக்கு நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. கடையில் விற்கிற 5 ரூபா பாக்கெட் ட்ரையாங்கல் ஷேப் குர்குரே நம்ம வீட்டில் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நல்ல முறுமுறுன்னு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.